ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வறுமை, பாலின பாகுபாடு, வடகிழக்கு இந்திய மக்கள் மீதான பார்வைகள், கல்யாணம், 2 குழந்தைகளுக்கு தாயானது, இப்படி ஒரு பெண் தன்னோட கனவை கைவிட நமக்கு தெரிஞ்ச எல்லா காரணங்களுமே இவங்க கிட்ட இருந்தது. ஆனா இவங்க எதையுமே ஒரு தடையா நினைக்கல. ஒரே ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மெடல் வாங்குறதே குதிரை கொம்பு அப்படின்னு இருக்கிறப்போ 6 டைம்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு தங்க மங்கை தான் மங்கள்தேவ் சுங் நீஜாங் மேரிகோம். சுருக்கமா சொன்னா மேக்னிஃபிஷியன்ட் மேரி. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண பெண்ணோட வெற்றி கதை கிடையாது, தடைகளை உடைச்சு சாதிச்ச ஒரு போராளியோட கதை தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது இன்ஸ்பயர் அனு. 1983ல மணிப்பூர்ல இருக்க ஒரு ஏழை விவசாய குடும்பத்துலதான் மேரிகோம் பிறக்குறாங்க. அப்பா அம்மாவுக்கு வயல் வேலைகள்ல உதவி செஞ்சுக்கிட்டே தம்பிகளையும் பாத்துக்கிட்டு கூடவே ஸ்கூலுக்கும் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அத்லெட்டிக்ஸ் மேல ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சு. 1998ல டிங்கோ சிங் அப்படிங்கிற மணிப்பூர் பாக்ஸர் ஏசியன் கேம்ஸ்ல கோல்டு மெடல் ஜெயிச்சதை பார்த்துட்டு மேரிகோம்குள்ளேயும் பாக்ஸிங் ஆர்வம் பத்திக்குச்சு. ஆனா அப்போ குத்துச்சண்டை அப்படிங்கிறது ஆண்களுக்கான விளையாட்டுன்னு ஒரு பிம்பம் இருந்தது. பெண்களுக்கு எதுக்கு பாக்ஸிங், மூஞ்சில மூக்குல அடிபட்டா யாரு கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொந்த அப்பாவே இந்த விளையாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு. ஆனா மேரிகோம் பின்வாங்கல. யாருக்கும் தெரியாம ஏர்லி மார்னிங் எழுந்து போய் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தன்னோட கடுமையான உழைப்புல 2000ல ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்சிட்டாங்க. அப்பதான் அவங்க அப்பாக்கு தன்னோட மகள் பாக்ஸிங் கத்துக்கிற விஷயமே நியூஸ் பேப்பர் மூலமா தெரிய வருது. மகளோட திறமைய பார்த்துட்டு அவரும் சம்மதிச்சிட்டாரு. அடுத்த சில வருஷங்கள்லயே மேரிகோம் சர்வதேச அளவுல தனிக்காட்டு ராஜாவா வலம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல மெடல்களையும் குவிக்கிறாங்க. இதுக்கிடையிலேயே 2005ல குரோங் ஒன்கொலர் கோம் அப்படிங்கிறவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2007ல 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துட்டா அவ்வளவுதான், ஸ்போர்ட்ஸ் கேரியர் முடிஞ்சிச்சுன்னு சொல்ற இந்த உலகத்துல மேரிகோம்க்கு உண்மையான சவாலே இப்பதான் ஆரம்பிச்சது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உடல் எடையை குறைச்சு பழையபடி ரிங்குக்குள்ள வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அவங்களோட கணவர் கொடுத்த மிகப்பெரிய சப்போர்ட்னால மேரிகோம் மறுபடியும் பாக்ஸிங் கிளவுட்ஸ கையில எடுத்தாங்க. 2008ல நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல கலந்துகிட்டு எல்லாரோட வாயையும் அடைக்கிற மாதிரி கோல்டு மெடலை வின் பண்ணாங்க. அவங்களால இனி முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மாவா அவங்க ஜெயிச்சு காட்டின தருணம் அது. அடுத்துதான் அவங்களுடைய மிகப்பெரிய கனவு ஒலிம்பிக். 2012ல லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல முதலா பெண்கள் பாக்ஸிங் சேர்க்கப்படுது. 51 kg எடை பிரிவுல களமிறங்கின மேரிகோம் நாட்டுக்காக வெண்கல பதக்கம் ஜெயிச்சு வரலாற்று சாதனை படைச்சாங்க. 6 முறை உலக சாம்பியன்ஷிப் தங்கம், ஏசியன் கேம்ஸ்ல தங்கம், காமன்வெல்த் போட்டிகள்ல தங்கம்னு இவங்க வென்ற பதக்கங்களோட பட்டியல் ரொம்ப நீளமானது. இவங்களோட இந்த அசாத்திய சாதனைக்காக இந்தியாவுடைய உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், அர்ஜுனா போன்ற விருதுகள் கொடுத்து கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு மணிப்பூர்ல ஒரு பாக்ஸிங் அகாடமி ஆரம்பிச்சு தன்ன மாதிரி வறுமையில் இருக்க எத்தனையோ இளம் வீராங்கனைகள் ஒலிம்பிக் சாம்பியன்களா உருவாக்கிட்டு இருக்காங்க மேரிகோம். ஃப்ரெண்ட்ஸ், மேரிகோமோட வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களால முடியாதுன்னு சொல்லும் போது அவங்க கிட்ட வாதாடாதீங்க. உங்க உழைப்பாலையும் வெற்றியாலையும் அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. மேரிகோமோட அசாத்தியமான வாழ்க்கையில இருந்து நாம நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கும் இலக்குகளுக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டிய 5 முக்கியமான லெசன் இதோ. ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்கியூசஸ் வர்சஸ் எக்ஸிகியூஷன். சூழ்நிலைய காரணம் காட்டாத. நாம ஒரு காரியத்தை செய்ய தொடங்கிருக்கும் போது நம்மள்ட்ட வறுமை, போதிய வசதிகள் இல்ல, குடும்ப சூழ்நிலை சரியில்லைன்னு பல காரணங்களை யோசிப்போம். ஆனா மேரிகோம் இந்தியாவுடைய மிக பின்தங்கிய வறுமையான ஒரு கிராம விவசாய குடும்பத்துல பிறந்தாங்க. முறையான பாக்ஸிங் கிளவுட்ஸ் வாங்க கூட அவங்கள்ட்ட காசு இருந்தது இல்ல. சாதிப்பதற்கான தகுதி நம்மிடம் இருக்கும் வசதிகள்ல இல்ல, நம்மிடம் இருக்கும் வெறியில தான் இருக்கு. சூழ்நிலைய மாற்றுறது நம்ம கையில தான் இருக்கு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, உலகம் சொல்றத காதுல வாங்காத. பாக்ஸிங் ஆண்களுக்கான விளையாட்டு, மூஞ்சில அடிபட்டா கல்யாணம் ஆகாது அப்படின்னு சுற்றி இருந்த சமூகமும் சொந்த அப்பாவும் கூட தடுத்த போது மேரிகோம் தம் முடிவுல இருந்து பின்வாங்கல. யாருக்கும் தெரியாம ஏர்லி மார்னிங் எழுந்து போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. உங்களால முடியாது இந்த உலகம் சொன்னா அதை உடைச்சு காட்டுறது உங்க பொறுப்பு தான்.
மற்றவங்களோட விமர்சனங்களை விட உங்க கனவு ஒன்னும் உங்களுக்கு பெரிதா இருக்கணும். தேர்ட் பாயிண்ட், வயது ஒரு தடை இல்ல. ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number. The power of comeback. திருமணம் ஆகி இரட்டை குழந்தைகள் பிறந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த பாக்ஸிங் ரிங்குக்குள்ள திரும்புறது அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு மிக பெரிய சவால். மீண்டும் உலக சாம்பியன் பட்டத்தை வென்று காட்டினாங்க. வாழ்க்கையில சில காரணங்களால தற்காலிக இடைவெளியோ இல்ல தோல்வியே ஏற்பட்டாலும் எப்ப வேண்டாலும் நம்ம ஒரு மாசான கம்பேக் கொடுக்கணும். அதுக்கு வயது ஒரு தடையே இல்லை. 4வது பாயிண்ட் என்னன்னா, வெற்றிய உன் தலைக்கு ஏத்திக்காத. 6 முறை உலக சாம்பியன், ஒலிம்பிக் பதக்கம், பத்ம விபூஷன் விருதுன்னு புகழின் உச்சத்துக்கே சென்றாலும் மேல்கோம் தன்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கைய மறக்கல. இன்னைக்கு தன்னுடைய சொந்த மாநிலத்துல இலவசமா பாக்ஸிங் அகாடமி தொடங்கி வறுமையில் இருக்கும் பல ஏழை குழந்தைகளுக்கு சாம்பியன்களாக உருவாக்க கொண்டிருக்கிறார். நம்ம எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் நம்முடைய எளிமையை இழக்க கூடாது. நம்முடைய வளர்ச்சி மற்றவங்களுக்கு ஏணியா இருக்கணும். லாஸ்ட் பாயிண்ட், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இரு. ஒரு முறை சாம்பியன் ஆவது அதிர்ஷ்டமா இருக்கலாம், ஆனா பல வருடங்களா தொடர்ந்து சர்வதேச அளவுல முதலிடத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. மேரிகோம் ஒவ்வொரு முறை வென்ற பிறகுமே அடுத்த நாளே தன்னோட அடுத்த இலக்குக்காக பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வெற்றி அப்படிங்கிறது ஒரு முறை தொட்டுட்டு திரும்புறது கிடையாது. அது ஒரு தொடர் பயணமா இருக்கணும். நம்முடைய இலக்கை அடையும் வரை, அடைந்த பிறகும் கூட நம்முடைய உழைப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மேரிகோமோட வாழ்க்கை நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணுதான். உங்ககிட்ட வசதி இல்லாம இருக்கலாம், உங்களை ஆதரிக்க ஆள் இல்லாம இருக்கலாம், ஏன் உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களால முடியாது அப்படின்னு உங்க முகத்துக்கு நேரா கூட சொல்லலாம். ஆனா உங்க மேல உங்களுக்கு இருக்க நம்பிக்கையும் விடாமுயற்சியும் மட்டும் உங்ககிட்ட இருந்தா இந்த உலகத்துல எந்த ஒரு தடையாலையும் உங்களை நிறுத்த முடியாது. சுமக்க முடியாத குடும்ப வறுமை, மாறாத சமூக பார்வை, பிரசவத்துக்கு பிறகான உடல் மாற்றங்கள்னு மேரிகோம் நினைச்சிருந்தா தன்னோட கனவை கைவிட 1000 காரணம் அவங்க கிட்ட இருந்தது. ஆனா அவங்க சாதிக்கணும்னு நினைச்ச ஒரே ஒரு காரணத்தை மட்டும் அவங்க கையில எடுத்தாங்க. இன்னைக்கு உலகமே அவங்கள அண்ணாந்து பாக்குது. அதேதான் உங்களுக்கும். இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க எத்தனையோ சவால்களை சந்திச்சுட்டு இருக்கலாம். இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா நினைவுல வச்சுக்கோங்க, உங்களோட உண்மையான கம்பேக் இனிதான் ஆரம்பமாக போகுது. உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை முடியாதுன்னு சொல்லும் போது அவங்க கிட்ட வாயால வாதாடாதீங்க. உங்க உழைப்பாலையும் உங்க அசாத்தியமான வெற்றியாலையும் தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா பாக்ஸிங் ரிங்குக்குள்ள மட்டும் கிடையாது, வாழ்க்கையில நம்ம விழுறது தப்பு இல்ல, விழுந்த இடத்திலேயே எப்படி வெறியோட எழுந்து வரோம் அப்படிங்கறதுலதான் நம்ம வெற்றியோ இருக்கு. மேரிகோமோட இந்த அசாத்தியமான வாழ்க்கை கதை உங்களுக்குள்ள ஒரு சின்ன நெருப்பு உண்டாக்கி இருந்தா உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற உத்வேகம் தரும் கதைகளுக்கு நம்ம இன்ஸ்பயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி யாரோட பவர்ஃபுல் வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தொடர்ந்து ஓடுவோம், சாதிப்போம். நன்றி, வணக்கம்.